சென்னை குரோம்பேட்டையில் மாணவர்களின் படைப்பாற்றல் தன்னம்பிக்கை மேம்படுத்தும் வகையில் மாநில அளவிலான அபாகஸ் போட்டி. சென்னை குரோம்பேட்டையில் பிம்ஸ் அபாகஸ் கல்வி நிறுவனம் சார்பில் மாணவர்களின் படைப்பாற்றல் தன்னம்பிக்கை பகுப்பாய்வு திறமை மேம்படுத்தும் வகையில் மாநில அளவிலான அபாகஸ் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் சென்னை, தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் குறைந்த நேரத்தில் அதிக கணக்குகள் தீர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வியாளர்கள் மதுராந்தகம் செண்டு பொறியியல் கல்லூரி முதல்வர் முகமது அப்துல் காதர், வண்டலூர் கொளப்பாக்கம் ஸ்ரீ பாலாஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அனுதேவி, இந்துஸ்தான் கடல்சார் பயிற்சி நிறுவன துணை இயக்குனர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். முன்னதாக பிம்ஸ் அபாகஸ் கல்வி நிலையத்தில் அபாகஸ் படிப்பினை நிறைவு செய்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் குழந்தைகள் பட்டமளிப்பு உடைகளை அணிந்து பட்டங்களை மகிழ்ச்சியாக பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிம்ஸ் அபாகஸ் பயிற்சி கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் சரவணன் சிறப்பாக செய்திருந்தார். வணக்கம். இது பிம்ஸ் அபாகஸ் எஜுகேஷனோட டைரக்டர் நான் பேசுறேன், சரவணன் பேரு. இது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 25 சென்டர்ஸ் இருக்கு. சென்னையிலையும் எங்களோட ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் பிம்ஸ் அபாகஸோட ஆல் இண்டியா லெவலில் காம்படிஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பசங்களோட திறமைகள் நல்லா வெளிப்படுது. கடந்த 20 வருஷமா நாங்கள் இந்த அபாகஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பசங்க அவங்களோட ஸ்கூல் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது. அவங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகுது. அப்புறம் எக்ஸாம்ஸ்ல என்ட்ரன்ஸ்லாம் அவங்களோட நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்மே இதில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த காம்படிஷன்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ்ல 130 சம்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பசங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது காமனான ஒரு எஜுகேஷன் தான். இது பண்ணால் என்ன ஆகும்னா ஸ்கூல் ஸ்டடீஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இது மேக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாம் இந்த ஹோல் பிரெயின் டியூனிங்காக உள்ளது. இது எல்லாரும் சேர்ந்து பயனடையணும்னு வேண்டி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நடக்கிற இதில் இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். இதில் நிறைய பேர் வின்னர்ஸ் ரன்னர்ஸ்னு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வாங்க போகிறாங்க. நீங்களும் இந்த அபாகஸ் கோர்ஸை ஜாயின் பண்ணி பயனடையணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அரசு பள்ளி மாணவர்கள் இந்த அபாகஸ் அதில் அவங்க எந்த அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் இன்னும் பெட்டராக தான் அவங்களும் பண்றாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு தான் சரியா அமையல. இன்னும் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய அவங்களோட எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே அவங்க இன்னும் பெட்டரா அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க இதை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அபாகஸ் கோர்ஸ் அவங்களோட பிரெயின்ங்கிறது எல்லாருக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காமன் தான். ஸோ அந்த பிள்ளைங்களும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். அவங்களும் அதை வில்லிங்காக எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அவங்களுக்கும் இந்த பயன் நல்லா கிடைக்கும். பிரைவேட் ஸ்கூல்லாம் அவங்க அபாகஸ் 1 மணி நேரம் ட்ரெயினிங் கொடுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட்லேயே இப்போ நிறைய இதை கொண்டு வராங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது கொண்டு வந்தாங்க. ஆமா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சலுகை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் ஒரு முக்கியமான இதாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட திறமைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படும். அவங்களும் நல்லா எல்லாரும் போல பிரைவேட் ஸ்கூல் போல அவங்களும் இம்ப்ரூவ் ஆகலாம் நிச்சயமா. ஏன்னா அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். கல்விங்கிறது காமன் தானே, எல்லாருக்கும் கிடைச்சுதான் ஆகணும். இதுவும் நல்லா பண்ணா இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஸ்டடீஸ் அவங்களோட எல்லாரோடையும் போட்டி போட நல்ல திறமையும் வரும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏகே சரவணன், பிம்ஸ் அபாகஸோட டைரக்டர் நாங்க.